ஒரு பெரிய சார்ஜ் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் மத கலவரத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சிக்கிறது, மதவாத சக்திகள் முயற்சிக்கிறது. நிறைய அல்லோகல் பட்டது இன்னைக்கு ரெண்டு அவையுமே. இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த அளவு ஒர்த்தான பிரச்சனையா இது? முதல்ல இந்த பார்லிமெண்ட்ல ரகலை பண்ற அளவுக்கு ஒர்த்தானதான்னு கேட்குறேன். இன்னைக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. சரி, தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டுடைய சிக்கல்கள் பல்வேறு விஷயங்கள் நம்ம தீர்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். நாம் கடுமையான மழை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே விளக்கு ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பிரச்சனையை பெருசாக்குறதுக்கான தர்க்கம் எதுவும் இல்லை. ஏற்கனவே கார்த்திகை தீபம் ஏற்றிட்டாங்க. அங்கே அதுவும் பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றிருக்கிறாங்க. பிள்ளையார் முருகனோட அண்ணன் தான், அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு அண்ணன் வீட்டில் ஏற்றிருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. இப்போது அது இதற்கு மேலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சமூகத்தில் பதட்டத்தை கொண்டு வரணுங்கிற சமூக கோரிக்கைக்கான விஷயம் கிடையாது. ஒரு இடஒதுக்கீடு கோரிக்கைக்கு சண்டை போடுறோம், முல்லைப்பெரியாறு காவிரி தண்ணிக்கு சண்டை போடுறோம், மீனவர் பிரச்சனைக்கு சண்டை போடுறோம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட மக்களை பாதுகாப்பதற்காக நம்ம எல்லாருமே குரல் கொடுக்குறோன்னு அர்த்தம் இருக்கும். ஜாதிய வன்முறையிலிருந்து பேசுகிறோன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறோன்னு அர்த்தம். இது வந்து அப்படி எதுவுமே இல்லை. இவ்வளோ காலமாக மக்கள் போயிட்டு தான் வந்திருக்கிறாங்க. எங்கள் குடும்பமும் அங்கே பக்கத்தில் தான் வாழ்ந்துருக்குது. நாங்களும் ரெகுலராக போயிட்டு வந்தவங்க தான். இதனால் எங்களுக்கு அன்றைக்கெலாம் இதெல்லாம் இப்படிலாம் ஒரு சிக்கலெல்லாம் நாங்கள்லாம் பார்த்ததில்லை. இயல்பாக போயிட்டு வரக்கூடியவங்க தான். நான் வேணால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா இருக்கலாம். அம்மா அவங்களுடைய விருப்பத்தில் எனக்கு முருகனே பேர் வச்சாங்க. அதனால் அது இப்படியான ஒரு வழக்கத்தை எல்லாருமே இந்த ஊரில் வாழ்கிறவங்க தான். புதுசாக நம்ம ஒன்றும் எங்கேயோ வெளியிலேருந்தெல்லாம் வரல. இந்த ஊரில் இருந்திருக்கோம், பார்த்துருக்கோம். நம்மளும் முருகனை வந்து அடிக்கடி பார்த்துருக்கோம். போன ஆண்டு என் தம்பிக்கு திருப்பரங்குடி தான் திருமணம் நடந்தது. சரி, இப்போ அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக நீ எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இது பாரதிய ஜனதா கட்சியும் இந்துத்துவ அமைப்புகளும் செய்வதில் தர்க்கம் எதுவும் நியாயம் இருக்கிறதா தெரியல. அதனால தான் நம்ம வந்து இது எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய சூழல் நம்மளுக்கு இருக்குது. எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறது கரெக்டு. சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணுகி இருக்கிறது. ஆனால் பார்லிமெண்ட்ல இந்த பிரச்சனையை எழுப்பி பேச வேண்டிய அளவிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இது மாறிடுச்சான்னு இல்லை? கவர்மெண்ட் யாரையா பார்த்து பயப்படுதா? இல்லை, நிச்சயமா பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, இது பின்னால் இயங்கக்கூடிய கட்சி வந்து தேசிய கட்சி தான். ஓகே, தமிழ்நாட்டுக்காக எதுவும் செஞ்ச கட்சியே இல்லை. ஓகே, தமிழ்நாட்டுக்காக இது வரைக்கும் எந்த நல்ல விஷயத்தையும் செஞ்ச கட்சியே இல்லை அந்த கட்சியோட வரலாறுல. அப்போ அந்த கட்சி டெல்லியில் உட்காந்துட்டு இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ எல்லா இந்தியா முழுவதும் இதே போன்ற பிரச்சனைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்திய விடுதலைக்கு பிறகு எந்த வழிபாட்டு தடங்களுக்கும் எந்த பிரச்சனையும் யாருக்கும் எந்த பக்தர்களுக்கும் எந்த சிக்கலும் வந்ததே கிடையாது. சரி, அப்போ இதை வந்து அந்த கட்சியினோட தூண்டுதலை செய்யும் பொழுது அதனுடைய பிரதமர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால தான் பிரதமரை நோக்கியும் அந்த ஆளுங்கட்சியை நோக்கியும் கேள்வி எழுப்ப வேண்டிய, தேசிய அளவில் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஓகே, நாளைக்கு பிற ஊர்கள் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த கேள்வி எழுப்புறதுல நியாயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே, இந்த தோற்றம் இருக்குல்ல, இவர்கள் நாகநேந்திரி, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் இதுதான் தீபத்தூண் அப்படின்ட்டு ஏதாவது தொல்லியல் துறை சார்ந்த ஏதாவது சான்றுகள் இந்த வழக்கு இது வரைக்கும் எந்த சான்று அப்படி இல்லை. சரி, இது வரைக்கும் அதான் தீபத்தூண் சொல்ற சான்று எதுவுமே அப்படி கிடையாது. சரி, தீபத்தூண் மாதிரி இதே மாதிரி தூண் வேற எங்கேயாவது வச்சிருக்காங்களான்னு அவங்க எதாவது காமிச்சாதான் உண்டு. அப்படி எதுவும் வைக்கல. ஓகே, ஓகே, ஓகே. இதை வந்து தேவையில்லாம அந்த உயரத்துக்கு கொண்டு போய் அவ்வளவு பெரிய சிக்கலா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னும் அவங்க சொல்லிட்டு பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லட்டும். உச்சி பிள்ளையார் கோயிலில் தானே ஏற்றினாங்க, வேற எங்கேயும் ஏற்றல. இல்லை, தப்பான இடத்துல ஏற்றினாங்களா? திருப்பரங்குன்றத்துல உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றினது தப்புன்னு சொல்ல சொல்லுங்க. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சார் சார் அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நிறைய பேசிட்டாங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்தோம். இப்போ என்னன்னா உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்ல சொல்லுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். உச்சி பிள்ளையார் எங்களுக்கு தீபத்தில் ஏற்றணும், அங்கே தீப மண்டலத்தில் ஏற்றுன்னு சொல்றீங்க. உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுங்க. பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. பிள்ளையார் வந்து முருகன் அண்ணன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. பிள்ளையார் கோயிலில் ஏற்றுறது முருகனுக்கு எதிரானதுன்னு சொல்ல சொல்லுங்க. திருப்பரங்குன்ற மலையில பிள்ளையார் கோயில் வச்சக்கூடாது, அங்கே வந்து ஏற்றக்கூடாதுங்கிற சொல்ல சொல்லுங்க. என்ன பிரச்சனை? பிள்ளையார் கோயிலில் தானே ஏற்றுனாங்க. இதுல என்ன சிக்கல் எனக்கு வந்து புரியல. நாங்களும் சின்ன வயசுல பார்த்துருக்கோம், பிள்ளையார் கோயிலில் ஏற்றி இருக்கிறாங்க, சந்தோஷம், கும்பிட்டாங்க, போயிட்டாங்க. பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடாதுன்றதுக்கான அர்த்தம் எனக்கு இது வரைக்கும், இவங்க இந்துன்னு சொல்றாங்களே, பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் இது வரைக்கும் சொல்லலையா அவங்க? சார், பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடாதுன்னு யாரும் சொல்ல கிடையாது. அப்ப கோர்ட்ல இவ்வளவு நாள் கோர்ட்ல கேஸ் நடத்துனவங்க நீதிபதி எல்லாம் முட்டாள்களா? கேஸ் நடத்துனவங்க பிள்ளையார் கோயிலே ஏத்தட்டும், தாராளமா ஏத்துக்கிறோம். முருகன் மலை மேல தர்கா இருக்கதே நாங்க ஏத்துக்கிறப்போ பிள்ளையார் கோயில ஏத்துக்க மாட்டோம். நீங்க
இந்துக்கள் நாங்க தமிழர்கள் நாங்க தான் ஏத்துக்குவோம். நீங்க யார் கேள்வி கேக்குறதுக்கு? பிள்ளைகளையே ஏத்தக்கூடாது, இதை ஏத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப கோர்ட்ல போய் சொல்லிருக்கீங்க நீங்க. அங்க ஏத்துவாங்க ஏத்த முடியாது நீங்க பண்ணிருக்கீங்க. அனுராக் தாக்கூர் ஹானரபிள் சென்ட்ரல் யூனியன் மினிஸ்டர் வந்து இதே திருச்சி பக்கத்துல நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பர் மொத்தமும் வக்பு போர்டுக்கு சொந்தமானதுன்னு பேசினாரு. பார்லிமெண்டோட சென்ட்ரல் கமிட்டி வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் ஆபீசர் அத்தனை பேரையும் சம்மன் கொடுத்து வர வச்சு விசாரிச்சது. கடைசியில் யூனியன் மினிஸ்டர் சொன்னது பொய். அப்பவும் நீங்க இந்த விஷயத்தை வச்சு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துனீங்க. இப்ப இவர் கேட்கறது இது தீபத்தூண்கிறதுக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஏதாவது எதுவும் இல்லைங்க. நான் தான் கேட்கறேன், தீபத்தூண்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ரெண்டாவது, பிள்ளையார் கோயில் உச்சி பிள்ளையார் கோயில தீபம் ஏற்றக்கூடாது, அது முருகனுக்கு தீட்டாயிருமா என்ன ஆயிரும்னு அவங்க தான் சொல்லணும். அப்படி எதுவும் சொல்லலை. ஏதோ ரெண்டு அமைப்பு போயிட்டு நாங்கள் இங்கெல்லாம் ஏற்றணும், அங்கே ஏற்றணும், அம்மிக்கல்ல ஏற்றணும், இந்த கல்ல ஏற்றணும், மயில்கல்ல ஏற்றணும்னு ஏற்றினாலாம் ஏற்ற முடியுமா? இதுதான் கேட்கறது. நம்ம ரொம்ப அடிப்படையாக கேட்குற விஷயம். பிள்ளையார் கோயில் தான் ஏற்றுறாங்க, வாட்ஸ் அ ப்ராப்ளம்? திமுக அரசு அங்கதான் ஏத்திருக்கு, இந்த அரசு அங்கே ஏத்திருக்கு, அதிமுக அரசு அங்கதான் ஏத்திருக்கு. இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அங்கதான் ஏத்திருக்கு, வெள்ளக்காரன் காலத்துல அங்கதான் ஏத்திருக்குது. இவ்வளவு காலமா எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை. இப்ப பிள்ளையார் கோயில் ஏத்துனதுல என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒரே இவ்வளவு சண்டை போடுறாங்களே, பிள்ளையார் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, விநாயகர் சதுர்த்தி நடத்த மாட்டோம்னு சொல்லுங்க, விநாயகருக்கு முருகனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. விநாயகர் கோயில் ஏத்துறதுக்கு ஏங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீதிபதியில இருந்து எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. திருப்பி நாங்க அந்த தூண்ல ஏத்துறதுல என்ன பிரச்சனை? நீங்க இருங்க மேடம். இல்ல தூண்ல ஏத்துறதுல என்ன பிரச்சனை கேளுங்க சார். ஏங்க நீங்க ஒரு கோவில்ல அந்த சமயத்துல வைப்போம், இங்க வைப்போம். தூண்ல ஏத்துறதுல என்ன பிரச்சனை? இல்லங்க பிள்ளையார் கோயில்ல ஏத்துறா, தூண்ல ஏத்துறா, இதுல ஏத்துறதுல என்ன பிரச்சனை? சரி இருங்க. நாங்க நீங்க வரணும் உங்ககிட்ட. நீங்க முழுமையா நான் பேச அனுமதிக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் பேசும்போது குறுக்கிடாதீங்க சார். இவ்வளவு காலமா அங்க ஏத்தி இருக்கிறாங்க, அதோட விடுங்கன்றதா. இப்ப தர்காவுல போய் தர்கா இருக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, தர்கால கறி சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை? அவங்க தானே பிரச்சனை கிளப்பினாங்க. மேடம் நீங்க அப்புறமேல பேசுங்க, நீங்க நிறைய பேசிட்டீங்க. நீங்க மோர் இருக்கு குடிங்க, நல்லா குடிங்க, அப்புறம் பேசுவோம். இப்ப என்னன்னா, தர்கா அப்படிங்கிறது தமிழர் பண்பாட்டு முறையும் இஸ்லாமிய முறையும் சேர்ந்த ஒரு முறை, அவ்வளவுதான். தர்கா வழிபாடு எங்க குடும்பத்துல இருந்து எல்லா குடும்பத்திலும் தர்கா போறது சாதாரண வழக்கம். அது சாதாரண வழக்கம். அது பலியிடுறது சாதாரண வழக்கம். முருகனுக்கு பலியிடுறது சாதாரண வழக்கங்க. முருகன் குறிஞ்சி திணைங்க. குறிஞ்சி திணையில விவசாயம் பண்ண சாப்பிட முடியும்? வேட்டையாடி தான் சாப்பிட முடியும். ரொம்ப சாதாரண குறிஞ்சி திணையோட உணவே என்னங்க, அதுல தாங்க வருது. அப்ப ஒரு முருகன் கடவுள்ல வந்து பலியிட்டு உணவு உண்றது என்பது முதல் அசைவ உணவு தவறு கிடையாதுங்க. அசைவ உணவு அவர் வழக்க முறைங்க. அசைவ உணவே ஏதோ தீட்டப்படாத ஒண்ணு, தப்பான ஒண்ணுன்னு காமிச்சுக்கினே இருக்கிறாங்க. ஏங்க நாங்களும் எங்களோட கோயில்களுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு பலி கொடுத்து சாப்பிடுறோம். அதெல்லாம் தப்பா? அதெல்லாம் தப்பான்னு கேட்கிறேன். கோழி பலியிடுறோம், ஆடு பலியிடுறோம், தப்பான்னு கேட்கிறேன். நம்ம இந்து மதம் இவங்க சொல்லக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே வந்து ஒரு சாதியை தவிர எல்லாருமே அசைவ உணவு சாப்பிடுறவங்க. எல்லா அசைவ உணவு சாப்பிடுறவங்க இழிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க, அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன சாமி ஏதாவது தப்பு சொல்லிச்சா எங்களுக்கு? முனியாண்டி விலாசுங்கிற பேரு என்னங்க? அது முனியாண்டி விலாசுங்கிற பேர் என்னது? அசைவ உணவு கடை தானே. அது என்ன முஸ்லீம் பேரா? அது இந்து பேர் இல்லையா? நீங்க சொல்றது நாங்க இந்து சொல்றது இல்ல. முனியாண்டி அப்படிங்கிறது தமிழர்களோட கடவுள் தான். எங்களுடைய சாமி கறி இல்லாம இருக்காது. நாங்க அப்படிதான் சாப்பிட்டுருக்கோம். எங்க கோயில் அதான் முறை. அதை சாப்பிடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த இந்து மதத்துல ஒரே ஒரு சாதிக்கு மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுறதுல, அசைவம் சாப்பிடுறது இல்ல. அதுக்கு ஒட்டுமொத்த ஆளுங்களையும் தீட்டான ஆளு, தப்பான ஆளு, அசைவ உணவு எடுத்து போட என்னங்க தப்பு? என்ன தப்பு? முஸ்லீம் மட்டும் தான் அசைவ உணவு சாப்பிடுறாங்களா? நாங்களும் சாப்பிடுறது இல்லையா? எங்களெல்லாம் எதுக்கு அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க? எல்லா இடத்துலயும் எங்களுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. அங்கதான பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப தர்காக்காரங்க எதுவும் சொல்லல, அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை. தர்கா கும்பிடுறது பெரும்பாலான ஆட்கள் இந்து மக்கள். சரி, ஓகே. பெரும்பாலும் சாமானிய கிராம மக்கள், ஏழை எளிய மக்கள் வேண்டுதலுக்கு போறாங்க. வேண்டுதலுக்கு போய் கும்பிடுறாங்க. என்ன பிரச்சனை? வேண்டுதல போய் பலி கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு பலி கொடுக்க முடியல, விட்டு போங்க. எலுமிச்சம் வைக்கிறீங்கல்ல, பலி கொடுக்குறீங்க, எலுமிச்சம் வைக்கல, அது என்ன அர்த்தம்? அது பலி கொடுக்குறவங்க எலுமிச்சம் வைக்கிறாங்க. எல்லா கோவிலையும் கோபுரத்துக்கு அடுத்து என்ன இருக்கு? பலிபீடம் இருக்குது, கொடிமரம் இருக்குது, வாகனம் இருக்குது, துவார பாலகர், அதுக்கப்புறம் கர்ப்பகிரகம். அங்க பலிபீடம் வச்சு தாங்க உடைக்கிறீங்களே, அங்க என்ன தாங்க உடைக்கிறதா கல் வச்சானா? பலி கொடுக்கறதுக்கு வச்சது அது. பலிபீடம் இருக்கா இல்ல? எந்த கோயில் பலிபீடம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த காஞ்சி கோயிலுக்கு போவோம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம், இருக்கிற எல்லா கோயிலும் பலிபீடம் இருக்குது. எதுக்கு பலிபீடம் வச்சாங்க? அதெல்லாம் மாத்தினாங்கல்ல. இவங்க சாமி அசைவம் சாப்பிடலாம் பரவாயில்ல, போயிட்டு போறாங்க. எல்லாத்தோட பழக்கத்தை மாத்தி குற்றம் பேசப்படுற. அசைவம் கொண்டு போயிட்டாங்க, அசைவம் கொண்டு போயிட்டாங்க. அசைவம் கொண்டு போய் என்னங்க தப்பு? குடல் ஜீர்ணிக்குது, வெளியே போகுது, அவ்வளவுதானே. குடல் ஒத்துக்கலையா? அதுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலையா? தமிழ் அசைவ உணவு சாப்பிடுவாங்க.
அதை முழுக்க அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி உட்கார்ந்துருக்காங்க. பிள்ளையார் கோயில தாங்க தீபம் ஏத்துனாங்க. பிள்ளையார் கோயில ஏத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க, அப்புறம் பாப்போம். பிள்ளையார் கோயில ஏத்து தப்புன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு வரேன் நான். இந்த இஷ்யூ முற்று பெறும் முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது, ஆனா அதை தாண்டி இதுக்குள்ள ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. பிஜேபி தவிர தமிழ்நாட்டில் எந்த கட்சி இந்த கோரிக்கை வைக்கலீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். தமிழ்நாட்டில் யாரும் இதை பத்தி பேசல, பிஜேபி மட்டும்தான் பேசிருக்கு. நம்ம என்ன பிஜேபி இவ்வளோ தீவிரமா பிடிச்சி பேசுற மாதிரி மதுரைக்கு மெட்ரோ வேணும்னு பேசுங்க, மதுரை வளரும். மதுரையில் எய்ம்ஸ் வேணும்னு கேளுங்க, மதுரைக்கு வந்து பாதுகாப்பு. கொஞ்சம் பேச நீங்க கன்னியாகுமரியிலேருந்து எடுத்துட்டோம்னா வரக்கூடிய நோயாளிகளுக்கு மதுரை ஒரு மையமா இருக்கும், இது பயன்படும். மெட்ரோ போட்டா ரொம்ப பக்தர்களே பயங்கரமா சுத்தலாம், ஏகப்பட்ட கோயில் போய் பார்க்கலாம், அதெல்லாம் வாய்ப்பு. அதையெல்லாம் வந்து மறுத்து இருக்கக்கூடிய கட்சியா, அதாவது மதுரைக்கு வளர்ச்சி திட்டம் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. தீபம் ஏத்துறதுல இருக்கு சார், இருக்கு மேடம், நீங்க எல்லாம் பேசிட்டீங்க, எல்லாம் பேசிட்டீங்க. சரிங்களா? அது மதுரைக்கு வளர்ச்சி என்னவோ, வெகு மக்களுக்கு என்ன தேவையோ அதை தவிர மீது எல்லாமே ஒரு மணி நேரம் 10வது போல தெரியுது. வதந்திகளை பரப்புறாங்க, மதுரை இந்தியாவில் தானே இருக்குது. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அரசாங்கத்துல ஒரு சொல்லிடுறேன், 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அதாவது தமிழ்நாடு அரசுல இருந்து ஒரு அறிக்கை வருது, டிபிஆர் தப்பா இருக்குன்னா சார் மதுரை வளரணும் சார், திருத்தி மறுபடியும் கொண்டு வாங்க. அப்படி ரிட்டர்ன் தான் டேட்டா கொடுங்க, ரிஜெக்ட் பண்ணல, ரிட்டர்ன் தான் இருக்கு. சரிங்க, முடிச்சு கொடுத்துருக்கணும்ல, டேட்டா கொடுக்கணும். தமிழக அரசு டேட்டா கொடுத்தா வரப்போகுது. கொஞ்சம் இருங்க, டேட்டா கொடுக்காம கொடுக்கணும், எப்படிங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க? என்னங்க இருங்க மேடம் பேசுங்க. ஏங்க இந்தூர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே இப்ப வந்திருக்கீங்க. வட இந்தியால எத்தனை ஊர்ல போட்டுருக்கீங்க, பேசல. அந்த முதல்வர்கள் திறமையா படிக்கிறாங்க, இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. நீங்க இந்தியாவுக்கு மட்டும் பிரதமர் வச்சிருந்தீங்கன்னா நான் கேட்போம்ல, வட இந்தியாவுக்கு மட்டும் தான் பிரதமர் அவங்க ஆளு, எங்களுக்கு பிரதமர் இல்ல அவரு. தமிழக அரசு தான் கரெக்டா கொடுக்கணும். நீங்க என்ன மதுரை புறநகர் மாவட்டத்தை சேர்த்து கொடுக்கல, அது தப்பா நீங்க பாப்புலேஷன் என்ன பண்ண முடியும்? இன்னொரு பேசுறாரு முதல்வர், மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா டேஷ் அரசியலான்னு கேக்குறாரு. அப்போ மதுரை வந்து இன்னைக்கு அசுத்தமான நகரங்கள்ல முதல் நகரமா இருக்கு. அதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இப்ப இன்வெஸ்டர் மீட் வரப்போகுது, இன்வெஸ்டர் மீட் வர நேரத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பலாமான்னு முதல்வருக்கு ஏன் தெரியல? மதுரை மேயரை போராம வச்சிருக்காரு முதல்வர். மதுரை மேயர் வந்து ஊழல் 150 கோடி ஊழல்ல ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. இப்போ வரைக்கும் மதுரைக்கு மேயர் போடல. யார் வளர்ச்சி அரசியல் பண்றீங்க, யார் மதவாத அரசியல் பண்றீங்க? அதுக்கு நீங்க கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்க, நான் கடைசியா உங்களுக்கு டைம் கொடுத்து நான் முடிச்சிடறேன். நீங்க சொல்ல நினைக்கிற சொல்லி முடிச்சிடறேன். வந்துங்க அவங்க விளக்கு ஏத்தி ஏதோ சாதிக்க போறதா ஒரு பெரிய பிம்பத்தை கொண்டு வந்து பிரச்சனைக்கு கிரியேட் பண்றாங்க. இதே இவங்க ஆளுங்க வந்து ஒரு நீதிபதி எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கலாம் பேசுறாங்க. தர்காவை இடிப்போம், அயோத்தியை திரும்ப உருவாக்குவோம் எல்லாம் இவங்க பேசின்னு இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அசைவம் சாப்பிடக்கூடாது, நாங்க அதை இடிப்போம் இதை இடிப்போம்னு பேச ஆரம்பிச்சதுனாலதான் எல்லாருமே பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு. நாங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அடிப்படையில் என்னன்னா, அந்த மலை சமணர் மலை, சமண படுகைகள் அங்க இருக்குது, முருகன் கோவில் இங்க இருக்குது, அது அதே போல சிக்கந்தர் தர்கா அங்க இருக்குது. இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே காலங்காலமாக இருந்திருக்கிறார்கள். அதுல பிரமலை கல்லர்கள்ல ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கிறார், பிரமலை கல்லர்ல சிக்கந்தர் மலை குழுனே இருக்கிறாங்க, பிரிவுனே இருக்கிறாங்க. மக்களோடு பிணைக்கப்பட்ட ஒன்றுதான் அது. இப்ப நம்ம நாங்க அதான் என்ன சொல்றோம்னா, இப்ப இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குனீங்கன்னா, நாங்க ஒரு கோரிக்கையை 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம். என்னன்னா, காஞ்சி காமக்கோடி பீடம் இருக்கு, சங்கரமடம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் ராவணன் பிறந்த இடம் இருக்குது. சரி, அதை அகழாராய்ச்சி பண்ணணும், அந்த காஞ்சி சங்கரமடத்தை காலி பண்ணணும், அதை தமிழர்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம். நாங்க அதுக்காக முற்றுகை போராட்டம் வைக்கலாம்னு திட்டமிட்டிருக்கோம் வர்ற ஜனவரி மாசம் 22ஆம் தேதி. ஏன்னா அந்த சங்கரமடத்தை எடுத்துட்டோம்னா அங்க ராவணனுடைய பிறந்த இடம் இருக்குது. ராமன் பிறந்திருக்காருன்னா ராவணன் பிறந்திருப்பார்ல, ராவணன் எங்க பிறந்திருக்கணும்? காஞ்சிபுரத்துல பிறந்திருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. எதனால? நான் தேடி போகிறேன், அங்க ஏன் பிறந்தாரோ அதே போல இங்க பிறந்திருப்பாரு. அதனால சங்கரமடத்துக்கு கீழே அந்த ராவணன் பிறந்த இடத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு வேலையை பார்த்தோம்னா, இதே மாதிரி ஒரு இந்த தூண் ஆர்கியாலஜிக்கு வருதோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு அகழ்வாராய்ச்சி செஞ்சோம்னா அதுக்கு ஒரு ஆர்கியாலஜி எப்படி அயோத்தியில் ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணாலும் அதே மாதிரி அகழ்வாராய்ச்சி பண்ணுவோம். அப்புறம் பேசுவோம்.